லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். புதுச்சேரியில் தாவேக்காவுடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் 5000 பேர் தான் அனுமதி, கியூஆர் கோடு உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளோடு அந்த கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அந்த கூட்டத்தில் பல்வேறு சலசலப்புகள், குறிப்பாக அந்த புசியானது பாஸ் இல்லாதவங்கெல்லாம் உள்ளே விட்டார். அந்த பெண் எஸ்பி ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் அவரை கண்டித்தாங்க. அது மட்டும் இல்லை, மைக்கை வச்சுக்கிட்டு எல்லோருக்குமே உள்ளே அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மைக்கை டக்குன்னு இந்த எஸ்பி பிடுங்கினது, பல்வேறு சொதப்பல்கள் பாண்டிச்சேரி விஜய் அவர்களுடைய மீட்டிங்கில். அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டிச்சேரியில் பேசினது முழுக்க முழுக்க திமுக அரசை குறித்து தான் அவர் பேசியிருக்கிறாரு. அந்த பாண்டிச்சேரியுடைய அரசை கண்டித்து எதுவுமே பெருசாக அவர் பேசலை, பாராட்டு தான் தெரிவிச்சிருக்கிறாரு. விஜய் அவர்களோட இந்த பாண்டிச்சேரியுடைய கூட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது ரொம்ப லாங்கா எலாபரேட்டா நீங்க ஒரு 2-3 கேள்வியை சேர்த்து கேட்டிருக்கிறீங்க. ஸோ இதை டைசெக்ட் பண்ணி தனித்தனியா பார்ப்போம். முதலில் பாண்டிச்சேரியில விஜய் அவர்களுடைய கூட்டத்தை பத்தி முதல்ல பார்க்கணும்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மாதிரி, ஒரு மாநாடு மாதிரின்னு பிளான் பண்ணி தான் போறாங்க. அதுவும் 5000 பேருக்கு ஒரு கியூஆர் கோட் பாஸோடைய மெத்தடாலஜி படி உள்ளுக்கு போற இடத்துல கூட அந்த 5000 பேரை கூட்டுறதற்கு திரு விஜய் அவர்கள் 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல கரூர் சம்பவத்தையும் இதையும் நீங்க இணைச்சு பாருங்க. அப்போ அவர் கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் கழித்து எங்க 8:30 மணிக்கு நாமக்கல்ல பேச வேண்டிய ஆளு திருப்பி 8:30 மணிக்கு 9 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்பினதுக்குரிய காரணம் இப்போ உங்களுக்கு புரியுதா? சோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இது கரூர் சம்பவத்துக்கு எப்படி ஒரு முத்தாய்ப்பாக இந்த பாண்டிச்சேரி சம்பவத்தை நீங்க எடுத்துக்கணும்னா, இதுதான் இவர்களுடைய போல் மேனேஜ்மெண்ட், கிரௌட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது. திரு புசி ஆனந்த் அவர்கள் திரு விஜய் அவர்களை அரசியல் களத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய பாண்டிச்சேரி அரசியல்லையும் அவர்களுடைய தன்மையை, அவருடைய தலைமை பண்பை காமிக்கணும்னு நினைக்கிறதுல மாற்று சிந்தனை இருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் அங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸையும் அந்த எஸ்பி தலையில தான் போய் விடியும். ஆனால் இன்றைக்கு கரூர்ல என்னென்ன ஃபிளவுட்டிங் ஆஃப் ரூல்ஸ், அந்த அங்க உள்ள டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னலாம் சொன்னதை நீங்க கடைபிடிக்காம 40 பேருக்கு மேல 41 உயிர்களை காவு வாங்கியதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த அதே புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் அவர்களும் அதே விஜயினுடைய கட்சியும் இன்றைக்கு பாண்டிச்சேரியில நீங்க கொடுத்திருக்கிற ரூல்ஸை தாண்டி யார வேணாலும் உள்ளு கூடலாங்கிற ஒரு துணியில அங்க செய்ததை எஸ்பி அவர்கள் வன்மையாக கண்டித்து அந்த செட் ஆஃப் ரூல்ஸ்க்குள்ள நீங்க நடத்த முடியும்னா நடத்துங்க, 40 பேர் உயிர் பலிக்கு காரணமாயிட்டு இங்க வந்திருக்கீங்கிற அந்த ஸ்ட்ராங் வேர்டையும் பொருட்படுத்தாமல் திரு புசியானது அவர்களும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் திருப்பியும் இருக்கிற எல்லா கிரௌடையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்பர் 1. சோ இவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு கிரௌட் மேனேஜ்மெண்ட் தெரியல, ஒரு பொலிட்டிக்கல், அது நம்ம அட்லீஸ்ட் ஒரு புது பார்ட்டியா இருக்கிறாங்க, கொஞ்ச நாள்ல கத்துக்கிடுவாங்க அப்படின்னு ஓரளவுக்கு திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட இவர்கள் இன்னும் அந்த பாடத்தை கற்கவில்லை. இன்னும் அவர்களுடைய மனப்பான்மை அவரை மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக காட்டணும், தேர்தல் அரசியல்ல விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதரவை காட்டணுங்கிறது மட்டும்தான் இருக்கிறத வட்டி, மக்கள் பிரச்சனைக்காக இவர் என்ன குரல் கொடுக்க போறார், மக்கள் பிரச்சனைக்காக என்ன பேச போறார், அதற்காக நடவடிக்கைகள் என்ன எடுக்க போறோங்கிறதுல எந்த விதமான எப்படி கொள்கையை இன்னும் நிலைநிறுத்தி கொள்கை இதுதான் அப்படிங்கிறத அவங்க பார்ட்டி கேடருக்கு சொல்லலையோ, அது மாதிரி இந்த மக்களுக்கான எந்த விளிம்பு நிலை மக்களுக்கான எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கும் விஜய் அவர்களும் சரி, விஜய் பார்ட்டி அவர்களும், பார்ட்டியில இருக்கிற யாருக்குமே அந்த தெளிவு இல்லை. ஆனால் கூட்டத்தை மட்டும் காமிக்கணும். 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கூட நான் கேரவன்ல உட்கார்ந்து இருக்கிறேன், நீ கூட்டத்தை காமி, அதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட இன்றைக்கு பாண்டிச்சேரி சம்பவத்திலையும் அதே மனப்பான்மையில தான் இவர்கள் இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப 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 சிந்திச்சு செயல்பட வேண்டிய காலகட்டம் 2026 எலெக்ஷன் நெருங்க நெருங்க இவர்களுடைய ஒட்டுமொத்த சர்க்கஸையும் ஒவ்வொரு 234 தொகுதியிலையும் காமிக்கிறதுக்கு ரெடியா உங்க முன்னாடி வருவாங்க. அப்போ நீங்க இன்னும் தெளிவாக இருக்க வேண்டியது இன்றைக்கு பாண்டிச்சேரி சம்பவம் நம்ம உணர்த்தி இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, புசி ஆனந்த் அவர்களுடைய செயல்பாடுகளை மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பார்ட்டியினுடைய முதல் கட்ட தலைமை, 2ஆம் கட்ட தலைமையில யாருமே அவ்வளவு பெரிய சம்பவம் கரூர்ல நடந்ததுக்கு அப்புறம் கூட ஃபீல்டுல இல்லைங்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு தன்மையை பாண்டிச்சேரி அரசியல்ல புகுத்துறதுக்கு காரணம், பாண்டிச்சேரி அரசியல்ல இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனாவினுடைய மச்சா நேர சிஎம் கேண்டிடேட்டுக்கு வர்றாரு. திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அவர்கள் நேர பாண்டிச்சேரி அரசியலுக்குள்ள குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாப்ல. அப்போ அவர்களுடைய சிஎம் கேண்டிடேச்சரை தடுத்துறதுக்காக மட்டும் இதுல ஆதவ் அர்ஜுனாவுடைய விளையாட்டை தான் நான் பாண்டிச்சேரி அரசியல்ல தாவேகா சார்பாக பாக்குறேன்.
அதற்கு தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜயை ஒரு பகடக்காயாக மாத்த நினைக்கிறாருங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஐயமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு ஜோ சார்ல்ஸ் மார்ட்டின் அவர்கள் கடந்த ஒரு வருட காலமாகவே அங்க ஒரு நற்பணிகளையும் ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி பண்ணிட்டு இன்றைக்கு அவர் புது கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய முஸ்தாய்ப்புள்ள இறங்கியிருக்கிறார். சோ இவரை தான் மச்சான் எப்படி ஆதவ் அர்ஜுனா மேல எப்படி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கடந்த நேர்காணல்ல தெள்ள தெளிவாக எடுத்து வைத்தாரோ, அவருடைய மச்சானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட்டை விஜய் மூலியமாக ஆதவ் அர்ஜுனா தான் மச்சானை பழி தீர்க்கிறதுக்காக தாவேகாவை புதுச்சேரிக்குள்ள இறக்கி இருக்கிறார். சோ அங்க ஒரு எந்த விதமான கொள்கை கோட்பாடும் கிடையாது தாவேகாவுக்கு எதற்காக புதுச்சேரிக்குள்ள என்ட்ராகிறோம். அப்போ நீ தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளேயே இன்னும் உங்களுடைய கொள்கை எதுவும் நிலைநிறுத்தல, மக்களை போய் சந்திக்கல, நேர புதுச்சேரி அரசியலுக்கு போயிட்டீங்க. அப்போ இந்த புதுச்சேரி அரசியல்ல நான் முன்னுமே சொன்ன மாதிரிதான் ஜோ சார்ல்ஸ் மார்ட்டின் அவர்களுடைய சிஎம் பதவிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு, அவருடைய கனவுகளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் இன்றைக்கு புதுச்சேரியில நடந்த பொதுக்கூட்டம். அதனாலதான் அங்க எந்த விதமான கொள்கையும் அவர்களால் சொல்ல முடியவில்லை, எந்த விதமான ஒரு இதையும் இல்லாப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஒரு கேள்வி ஆகுது. திமுகவை மட்டுமே விமர்சனம் பண்றாரு அப்படின்னு ஒரு கருத்து வருது இல்ல. அதாவது புதுச்சேரிக்கு போறோம், இப்போ நம்ம அங்க உள்ள பிரச்சனைகள் பேசுறோம், ஆனா அந்த அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்காம இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்களே, இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா, இல்லைன்னா தெரியாமலே படிச்சுட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அதான் சொல்ல வரேன். ஏன்னா ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் அவர்களை நிலைநிறுத்த விடாம ஆதவ் அர்ஜுனா பண்ணக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டு தான் புதுச்சேரி அரசியலுக்குள்ள திமுகவை மட்டுமே எதிர்நோக்கி. திமுகவுக்கு அங்க என்ன வேலை? திமுகவை விமர்சனம் பண்றதுக்கு அங்க என்ன வேலை? நடக்கிறது என்ஆர் காங்கிரஸ் திரு ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சி, அதற்கு பக்கபலமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி. இப்ப இந்த இரண்டு பேரையும் தவிர்த்து விட்டு அண்ட் நோவேர் டு பி சீன் திமுகவை கொண்டு போய் அந்நிய மண்ணில எப்படி பிரதம மந்திரி கொண்டு போய் தமிழ்நாட்டை பத்தியும் தமிழர்களை பத்தியும் ஒவ்வொரு மாநிலங்களையும் கேவலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இப்ப பீகார் எலெக்ஷன்ல எடுத்துக்கிட்டோம், இல்ல ஒடிசா எலெக்ஷன்ல எடுத்துக்கிட்டோம், தமிழர்களுக்கு அங்க எந்த வேலையுமே இல்லாம, தமிழக அரசியல் தலைவர்களுக்கு எந்த வேலையுமே இல்லாத இந்த மாநிலங்கள்லாம் போய் எப்படி பிரதம மந்திரி தமிழர்களையும் தமிழர் நாட்டையும் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரோ, அதே ஒரு தோனியில தான் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மச்சான் தனக்கு எதிராக திரும்பி இருக்கிறாரு, தன்னுடைய மச்சான் தன்னை இப்படி அரசியல் களத்துல ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு, அவர் ஒரு ஒட்டுண்ணி, அவர் ஒரு ஆமை, அப்படி இப்படி எல்லாம் கேவலப்படுத்திட்டாருங்கிற அந்த பழியை தீர்க்கிறதுக்காக திரு விஜய் அவர்களை கையில் எடுத்திருக்கிறார். அதற்குரிய நீட்சி தான் இன்றைக்கு கொள்கை இல்லாத ஒரு எங்க யார விமர்சனம் பண்ணுங்கிற ஒரு அரசியல் தெளிவு இல்லாத ஆதவ் அர்ஜுனாவுடைய விளையாட்டுக்கு திரு விஜய் அவர்கள் பணிந்து போயிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியலையாங்கிறத நான் முன்னமே ஏற்கனவே உங்களோட இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன். கரூர் சம்பவத்துல அவர் அரசியல் பண்ணணும்னு நினைச்சிருந்த ஒரு தெளிவான அரசியல்வாதியாக திரு விஜய் அவர்கள் இருந்திருப்பே, ஆனால் ஒட்டுமொத்த தமிழக அரசியல்ல விஜய் மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறி இருக்க வேண்டிய சமயம் அன்றைக்கு 27ஆம் தேதி நடந்திருக்கும். ஆனால் விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் என்பது அறவே இல்லைங்கிறது தான் திருப்பி திருப்பி நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. விஜய்க்கு மட்டும் இல்ல, விஜயினுடைய முதிர்ச்சியற்ற அவர்களுடைய ரசிகர்களாக இருந்து இன்றைக்கு தொண்டர்களாக மாறி இருக்கிறவங்களுக்குமே இன்றைக்கு அவர்களுக்குரிய அந்த அரசியல் தெளிவு என்பது சுத்தமாக இல்லைங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு பாண்டிச்சேரி சம்பவம் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இல்ல, குறிப்பா இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக பேசுறாரு விஜய். சொல்லும் போதே புதுச்சேரி அரசுக்கு முதல்வருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டுமல்ல, பாதுகாப்பை இங்கே எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்து திமுக அரசு கற்றுக்கோங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் சமூக வலைதளங்களில் வீடியோ பூரா அந்த பெண் எஸ்பி புசியாக அந்த திட்டுற வீடியோக்கள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பாதுகாப்பு குறித்து திமுக அரசு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருல, அது குறித்து உங்களுடைய பார்வை? முதல்ல அவருடைய பொதுச் செயலாளர் அந்த பாடத்தை கத்துக்கணும். ஒரு ஃப்ளோட்டிங் ஆஃப் ரூல்ஸ் எப்படி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி பாண்டிச்சேரி எஸ்பி திரு புசி ஆனந்த் அவர்களை திட்டி மைக்க புடுங்கி நீங்க ஓரமா போறீங்களா, ஏன்னா அவர் கேட்கிறாராம், என் சொந்தக்காரங்க வந்திருக்கிறான், சொக்காரன் வந்திருக்கிறான், அவனுக்குலாம் நான் QR கோடு கொடுக்கல, என்னை உள்ளு கொடுங்கன்னு சொல்லும் போது அந்த எஸ்பி ஸ்ட்ரிக்டா இல்ல 500 பேர் யாருக்கு 5000 பேருக்கு QR கோடு இருக்குதோ அவங்கள மட்டும்தான் உள்ளுக்கு அனுப்ப முடியும்ங்கிறத கராராக தெரிவிச்ச அந்த எஸ்பிக்கு முதற்கண் பாராட்டுகள். அப்போ நீங்க எப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போடக்கூடிய அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணதுக்கு தயாராக இல்லைங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணம் தான் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட உங்களால் அந்த ரூல்ஸை நீங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுடைய தலைமை சரியில்லை. ஆனா இந்த தலைமையை வைத்துக்கொண்டு நீங்க உங்க தலைமையை முதல்ல சரி பண்ணாம
அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறதுல எந்த விதமான ஒரு நகைமுறம் தான். அதற்கு காரணம் இன்றைக்கு அரசாங்கம் தாக்கல் பண்ணி இருக்கக்கூடிய எஸ்எல்பி அபிடவிட்ல உங்களுக்கு தெள்ள தெளிவாக 27ஆம் தேதிக்கு கரூர்ல நடக்கக்கூடிய அந்த சம்பவத்துக்கு தாவேகாக்கு என்ன போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தோம், என்ன டைமுக்கு வர வேண்டிய தலைவர் என்ன டயத்துக்கு வந்தாரு, எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு டேப்லேஷன் போட்டு அதிமுகவுக்கு 25ஆம் தேதி கொடுத்த அதே வேலுச்சாமிபுரத்துல கொடுத்த 2 மீட்டிங்கை கம்பேர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ண அபிடவிட் போதும் திரு விஜய் அவர்கள் இன்னும் இதையே காரணத்தை வைத்துக் கொண்டு மட்டும் திமுகவை குற்றம் சாட்டுவாரானால் ஒட்டுமொத்தமான தமிழக மக்கள்ல மிகப்பெரிய ஒரு ஜோக்கர் போன்ற ஒரு மனநிலைக்கு திரு விஜய் அவர்கள் தள்ளப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்று சிந்தனையே கிடையாது. ஏன்னா உண்மையே ஒரு நாள் மறைக்கலாம். இவ்வளவு கிளாரிங்கா உங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களே சேர்ந்து அந்த எஸ்பிகிட்ட வாதாடி உள்ளுக்கு ஃப்ளோட்டிங் ஆஃப் ரூல்ஸ், அதாவது நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒவ்வொரு நடைமுறைகளையும் தாண்டி போறதுக்கு முற்படுறாரு உங்க பொதுச் செயலாளர். நீங்க இப்பேற்பட்ட பொதுச் செயலாளரை வைத்துக்கொண்டு கரூர்ல அவ்வளவு பெரிய சம்பவத்தையும் நடத்தி விட்டு திருப்பியும் அதே மாதிரி புதுச்சேரியிலையும் நடத்த ஆரம்பிக்க அந்த எஸ்பிஐ வற்புறுத்தினீங்க அப்படின்னா அப்போ நீங்க எந்த விதமான ஒரு மனநிலைமையில இருக்கிறீங்க? மேல்மட்ட தலைவர்ல ஆரம்பிச்சு பொதுச் செயலாளர்ல ஆரம்பிச்சு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் இது ஒரு கல்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு மனநிலைமையில இருக்குது. ஒரு துதிசேஷம், ஒரு என்ன சொல்றது, ஒரு துதி பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னா இது அரசியலுக்கு மிக உகந்த ஒரு கூட்டமாக இல்லைங்கிறத பொதுமக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடணுங்கிறத என்னை போன்றவங்களோட பார்வையா இருக்குது. ஆனால் இது பாதுகாப்பு குறித்து வைக்கிறாங்கல்ல, அதாவது அங்கே இவ்வளோ ஒரு கியூஆர் கோடு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது, அந்த கட்டுக்கோப்பு திமுக அரசிட்ட இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறது? இது கியூஆர் கோடை வைக்கிறது தாவேகாவினுடைய தலைமை. இது ஒவ்வொரு கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்தந்த கட்சிகளினுடைய ஆர்கனைசர்ஸ் மட்டும்தான் அந்த கூட்டத்தை எப்படி நடத்தணும், அந்த கூட்டத்துல எத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்கான நடைமுறைகள் என்ன, அவர்களுக்கான தண்ணீர் வசதி என்ன, பொது கழிப்பிட வசதி என்ன, அவர்களுக்கான ஆம்புலன்ஸ் வசதி என்னங்கிறது எல்லாத்தையுமே ஒவ்வொரு கட்சி மாநாடுகள் பொதுக்கூட்டங்களுக்கு வரக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டியது அந்தந்த கட்சிகள் தான். அப்போ இந்த கட்சிகள் பண்ண தவறுறது கரூர்ல, அதற்கு எப்படி நீங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷனை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய கடமை. அது எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் 25ஆம் தேதிக்கு 160 போலீஸ் பர்சனல அதே 15,000 20,000 பேரை மார்க் பண்ணி கொடுத்த அதிமுகவுக்கு வேலுச்சாமிபுரத்துல கொடுத்த அதே இடத்துலதான் கிட்டத்தட்ட 569 பேரை டிப்ளாய் பண்ணியிருக்குது. அதே 10,000 பேரை மார்க் பண்ணி கொடுத்த தாவேகாவினுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அப்போ இங்க எங்க பாதுகாப்பு லேப்ஸ் வந்துச்சு? அப்போ நீங்க மனநிலைமை உங்களுக்கு 8.5 மணி நேரம் 9 மணி நேரம் கழித்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாமக்கலுக்கு வர்றீங்க, 2வது பாயிண்ட்டுக்கு 18 மணி நேரம் கழிச்சு வர்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வர்றது சும்மா வந்தீங்களா? நாமக்கல்ல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 பேர் அலைகடல் போல திருப்பி உங்களுக்கு பின்னாடியே கூட்டு வர்றீங்க. அப்போ நீங்க எந்த போலீஸ் பட்டாலியன் இங்கேன்னு இல்ல, உச்சபட்சமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போலீஸ் பட்டாலியனையும் கொண்டு வந்தா கூட தாவேகாவினுடைய தலைமைக்கு இருக்கிற அதே மனோபாவம் தான் கீழே இருக்கிற தொண்டனுக்கும் இருக்குது, அவனுடைய ரசிகர் அத்தனை பேருக்கும் இருக்குன்னா இதை ஒட்டுமொத்த ராணுவத்தை வச்சா கூட இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த கூட்டம் அரசியல் பக்குவப்படுத்தப்பட்ட கூட்டமே கிடையாது. அது இன்றைக்கு புதுச்சேரியிலையும் நீங்க கண்கொள்ள பாக்குறீங்க. நேத்து கூட அது மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. கயிறு குதிக்கிறது, இது பண்றது, மாட்டு கழுத்துல கியூஆர் கோடை மாட்டிட்டு மாட்டை உள்ள அனுப்புங்கன்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபடுறது. இது நீங்க எந்த அரசியல் கட்சி உலகத்துல எந்த மூலையில ஆச்சு? அரசியல் கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள்ல இப்பேற்பட்ட ஆட்கள், இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இவ்வளவு அநாகரிகமாக, இவ்வளவு ஒழுங்கீனமாக, இவ்வளவு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இதை நெறிமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தலைவரே 1 மணி நேரம் கழிச்சு கூட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வர்றங்கிறதுக்கு இது என்ன விதமான ஒரு மனநிலைமைன்னு தெரியல. ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க, இந்த ரெக்கார்ட் டான்ஸ் போடுவாங்க இல்லையா, கிராமங்கள்ல ரெக்கார்ட் டான்ஸ் போடுவாங்க எங்க ஊர் சைட்ல எல்லாம் திருவிழாக்கள். அப்போ கூட்டம் சேர்ற வரைக்கும் அங்க டான்ஸ் ஆட வர்றவங்கள கூரை செட்டுக்குள்ள கூரை கொட்டாய்க்குள்ள அடக்கி வச்சிருப்பாங்க. கூட்டம் நல்லா சேர்ந்துக்கிட்டோம், வசூல் கலெக்ஷன் ஆகணும், அதனால நான் கூட்டத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் ரெக்கார்ட் டான்ஸுக்கு ஆட வர்றாங்க இல்லையா, அந்த ஒரு மனநிலைமையில தான் இவர் தலைவருங்கிற போர்வையில அரசியல் பண்றதுக்குன்னு வர்ற விஜய் அவர்கள் இருக்கிறார். அவங்களுக்கு கொள்கையில நான் திருப்பி அதான் சொல்றேன், கொள்கை உள்ள ஒரு சித்தாந்த ரீதியாக களத்தில் நின்று மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிற எந்த தலைவனும் கூட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வரணும்னு நினைக்க மாட்டான். அவன் தலைவன் மேடைக்கு பேச பேச கூட்டம் சேர்றதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் நிலை. அதுக்கு பல தலைவர்களை நீங்க உதாரணம் எடுக்கலாம். அப்போ நீ கூட்டத்தை சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உள்ளுக்கு வருவேங்கிற நிலைமையில, அதுவும் நீ 41 பேரை உயிர் பலி வாங்கினதுக்கு அப்புறம் கூட இன்னும் அந்த ரத்தக்கரை ஈரம் கூட உன் கையில காயல.
இன்னும் நீ அதே ஒரு மனப்பான்மையில தான் நீ இப்ப திருப்பி திருப்பி அதே ஒரு கூட்டங்களை நடத்துற அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு தெள்ள தெளிவாக இன்றைக்கு புரிந்திருக்குது. இன்றைக்கு பாண்டிச்சேரி மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். திரு விஜய் அவர்களும் தாவேகாவினுடைய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் எந்தெந்த மாநிலங்களுக்கு எல்லாம் போறாங்களோ அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இவங்கள் திருப்பி திருப்பி நம்ம சொல்ற மாதிரி அரசியல் பக்குவப்படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாது. தே ஆர் மாப். ஒரு மாப் மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல உள்ளுக்கு போய் பொதுமக்கள் சிக்கிடக்கூடாது. பொதுமக்களும் சரி, மகளிரும் பெண் குழந்தைகளை கை குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த மாதிரி கூட்டங்களுக்கு, தாவேகா நடத்துற கூட்டங்களுக்கு அவர்கள் கியூஆர் கோடே கொடுத்து உள்ளுக்கு போனா கூட அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மாப் மென்டாலிட்டி நீங்க சொல்ற மாதிரி அதை கழுத்துல போட்டு இதை கழுத்துல போட்டு சுத்தி இருக்கிறதுக்குரிய மாப் மென்டாலிட்டி கிரௌடு தான் திருப்பி திருப்பி வரும். சோ ஒட்டுமொத்தமாக தாவேகாவினுடைய அந்த கூட்டங்களை தவிர்க்க வேண்டியது பொதுமக்களுக்கு. உயிர் அச்சம் உள்ளவர்கள் தான் உயிரை பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி கிணத்துக்குள்ள நீச்சல் தெரியாம குதிக்க கூடாதோ அந்த மாதிரி தாவேகா கூட்டத்துக்குள்ள போக கூடாது. வீட்டுல இருந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவருடைய கொள்கை ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, ஓட்டு போடும் போது சிந்திச்சு ஓட்ட போடுங்க, அவ்வளவுதான். அதை விட்டு போட்டு இந்த கூட்டத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் வர்றங்கிற ஒரு மென்டாலிட்டியில கேரவனுக்குள்ள சொகுசா உட்கார்ந்து இருக்கிற தலைவரை நம்பி உயிரை போய் விடாதீங்க. திருப்பி திருப்பி அதை தான் நம்ம அரசியல் மயப்படுத்தப்பட்ட இந்த கூட்டங்களுக்கு சொல்ல விரும்புறது. இந்த புசியானந்த் அவர்களுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக 2026 தாவேகா ஆட்சி தான் சொல்கிறாங்க. இப்போ புதுச்சேரியிலையும் தாவேகாவுடைய ஆட்சி, தமிழ்நாடு புதுச்சேரி இரண்டுலையுமே தாவேகாவுடைய ஆட்சி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறது? நான் முன்னமே சொன்ன மாதிரிதான், தமிழகத்துல அவர்களுடைய நிலைமை காலத்துல நம்ம செக் பண்ண வேண்டியது ரைட்டா. அப்போ ஒரு கவுன்சிலர் அல்லாத ஒரு கட்சியை நோக்கி ஒரு தலைவர்களை புல் பண்ண வேண்டிய அவசியங்கள் இன்றைக்கு தாவேகாவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி இருந்து இயக்குது. யார் யாரெல்லாம் தமிழகத்தில் ஒரு விதமான ஒரு அச்சத்தில் இருக்கிற தலைவர்கள், இரண்டாம் கட்டம் மூத்த தலைவர்களை எல்லாத்தையும் தாவேகா பக்கம் திருப்பி அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை ஒட்டுமொத்தமாக தாவேகா பக்கம் குமிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை பாரதிய ஜனதா கட்சி இலகுவாக உருவாக்கி கொடுக்கிறது தாவேகா. அப்போ திமுக அல்லாத ஒரு கட்சியை இன்றைக்கு தமிழக மக்கள் இன்றைக்கு 2026 தேர்தல்களில் கொண்டு வர்றதுக்கு எத்தனிப்பார்களே, ஆனால் அது தாவேகாவுக்கு ஒரு பலமாக இருக்கும்ங்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதிமுகவை அழித்து அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அதை தமிழக மக்கள் தெள்ள தெளிவாக, அரசியல் புரிதல் உள்ள மக்களுக்கு அது தெள்ள தெளிவா தெரியும். இப்போ புதுச்சேரிக்கு வாங்க. புதுச்சேரியில நான் முன்னமே சொன்ன மாதிரிதான், மச்சான் ஒரு மீட்டிங்ல ஒரு நேர்காணல்ல உட்கார்ந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஆமை, அவர் போற இடம் எல்லாமே விளங்காது அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அவர்களை திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் இன்றைக்கு சிஎம் ஆக முன்னிறுத்தக்கூடிய அவரும் பாரதிய ஜனதா கட்சியில தான் இருக்கிறாரு. அப்ப இன்றைக்கு தனி இயக்கமாக இயங்கி கொண்டிருக்கிற அவருடைய நிலைமையை சரி கட்டணும், நான் மச்சானை எதிர்த்து ஒரு அரசியல் இயக்கமாக மாறணுங்கிறதுக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பகடக்காக யூஸ் பண்றதா அந்த தாவேகா கட்சி. சோ தாவேகாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் புதுச்சேரி அரசியலுக்குள்ள புசியானது ஆல்ரெடி அங்க எம்எல்ஏ ஆக இருந்ததுனால புசியானதுக்கு ஒரு விதமான ஒரு இது இருக்கலாம், சரி நம்மளை முன்னிறுத்துவார்கள், எலெக்ஷன் டைம் வரும்போது நம்மளை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்துறதுக்கு விஜய் முயற்சி பண்ணுவார் அப்படின்ட்டு. எது எப்படி இருந்தாலும் தாவேகாவினுடைய அரசியல் பயணம் இன்னும் ஒரு நீண்ட நெடிய தூர பயணத்துக்கு போகணும். ஏன்னா இன்றைக்கு திரைத்துறையிலிருந்து வந்த திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ திரு எம்ஜிஆர் அவர்களோ ஒரு விதமான கால சூழ்நிலையில அரசியல்ல பல வருட காலமாக இருந்து கொண்டு திருப்பி முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர்கள். நேரடியாக என்எல்சியில ஷூட்டிங்ல முடிச்சு அப்படியே ஐடி ரைடுல உள்ளுக்கு போய் அங்க எழுதி வாங்கினதற்காக திருப்பி உள்ளுக்கு வந்திருக்க கடைசி நொடியில விஜய் வரல. அவரால் கட்டாயப்படுத்தப்பட்டு உள்ளுக்கு வந்திருக்காரு. அது நம்ம போன்றவர்கள் அரசியல் பார்வை உள்ளவர்களுக்கு தெரியும். இல்லை என்றால் அவர் இந்த சமயத்துல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் 2026 ஈசல் மாதிரிதான், அந்த புற்றீசல் மாதிரி மழை முடிஞ்சோன்னா எப்படி ஈசல் செத்து போதோ அந்த மாதிரி 2026 தேர்தலுக்கு அப்புறம் தாவேகா என்ற ஒரு கட்சி கொள்கை ரீதியாக தமிழக அரசியலையும் புதுவை அரசியல் ஒட்டுமொத்தமான சவுத் இந்தியாலும் சரி இல்ல அகில இந்திய கட்சியாக மாறினால் கூட கொள்கை சார்ந்து பயணிக்கக்கூடிய கட்சியாக தாவேகா மாறுமையானால் நிச்சயமாக நம்மளை போன்றவர்கள் வரவேற்கிறதுக்கு காத்து கொண்டுதான் இருக்கிறோம். அவருடைய பயணம் எப்படி இருக்க போகுதுங்கிறத 2026 அப்புறம் தான் பார்க்கணும். அது வரைக்கும் அவர்கள் போடக்கூடிய இந்த குட்டி கரணத்தெல்லாம் பார்த்துட்டு இவர்கள் பெரிய ஒரு அரசியல் ஆளுமைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு, அதனால மக்கள் போய் ஓட்டு போடணுங்கிறத திரு செங்கோட்டையன் அவர்களே விரும்பி போய் உள்ளுக்கு சேர்ந்திருக்க மாட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய பல கம்பல்ஷன்ல உள்ளுக்கு அவரும் போயிருக்கிறார். சோ அவர் போனதுனால மட்டுமே தாவேகா பலம் பெற்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மிச்சப்படி செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு வருகை அவர்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். எப்படி ஒரு பொதுச் செயலாளராக உட்கார்ந்து இருக்கிறவர் செங்கோட்டையனையே சேர்த்து படிக்க தெரியாத ஒரு செங்கோட்டையன் அப்படிங்கிறதே செங்கு
ஆட்டையன் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருக்கிற ஒரு பொதுச் செயலாளர் எப்படி புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதியா இருக்கிறார் அப்படிங்கிறத புதுச்சேரி மக்கள் சிந்தித்து பார்க்கணுங்கிறத என்னை போன்றவர்களோட பார்வை. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.